இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ்லாம் திருப்பி வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ள இந்த என்சைம் மூலமா என்னது ஏடிபி சிந்தேஸ் வழியா உள்ள போகும். அப்படி உள்ள போகும்போது தான் வந்து என்ன அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போஸ் பண்றாங்க. அந்த ப்ரொப்போசலை வந்து ஸோ இதை அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மாடல் இருக்கு. அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ரொட்டேட்டரி மோட்டார் மாடல் ஃபார் ஏடிபி ஜெனரேஷன். ஸோ கிட்டத்தட்ட 1961 மிச்சல் ப்ரூவ் பண்ண அந்த கான்செப்ட் வந்து 1964 வந்து போயர் அப்படிங்கிறவர் இந்த மாடலை ப்ரொப்போஸ் பண்ணி அந்த ஹைபோதிசிஸ் வந்து என்ன பண்றாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அவர் சொல்ற ஹைபோதிசிஸ் பேஸ்ட் அப்பான் அந்த ஹைபோதிசிஸை வச்சு இவர் எப்படி இந்த மாடல் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த ஏடிபி சிந்தசிஸ்ல வந்து 2 பார்ட் இருக்கு. F0ன்னு ஒரு பார்ட், F1 அப்படிங்கிற ஒரு பார்ட், 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஸோ மீன் F0 அண்ட் F1 அப்படிங்கிற 2 பார்ட் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ இந்த F0ங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் வழியா தான் ஹைட்ரஜன், இது வந்து C யூனிட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல இருக்கு. ஸோ இது வழியா ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸா சொல்றாங்க F0. F1 காம்ப்ளெக்ஸ்ங்கிறது என்ன பண்ணோம்னா இந்த F0வோட அட்டாச் ஆகக்கூடிய இன்னொரு பகுதி தான் வந்து என்ன சொல்றோம் F1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த F1ல என்ன இருக்கு அப்படின்னா 3 விதமான சப்யூனிட்ஸ் இருக்கு. இந்த சென்ட்ரலா ராடா இருக்கக்கூடிய காமா சப்யூனிட், தென் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 6 சப்யூனிட், அது என்னன்னா 3 ஆல்பா சப்யூனிட் அண்ட் 3 பீட்டா சப்யூனிட். ஸோ மொத்தம் இந்த 6 சப்யூனிட் ஆல்பா பீட்டா 6 சப்யூனிட்டும் சென்ட்ரல் ஆக்சிஸா இருக்கக்கூடிய காமா சப்யூனிட்ல வந்து என்ன இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ஹைட்ரஜன் இன்ஃப்ளோ ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய F1 காம்ப்ளெக்ஸ் அப்படியே வந்து என்ன ஆகும், ஒரு ரொட்டேட்டரி மோட்டர் மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ எவ்வளவு ஃபியூல் ஹைட்ரஜன் ஃபியூல் உள்ள போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட்டரி மாடல் மேல இருக்கக்கூடிய அந்த F1 மாடல் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அந்த ரொட்டேஷனை வச்சுதான் ஏடிபி ஜெனரேஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர்ல நமக்கு கிளியரா புரியும். ஸோ அதுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி எப்படி இருக்கணும்னா நம்ம இப்போ F0 யூனிட்ல வந்து ஹைட்ரஜன் இன்ஃப்ளோ ஆகும்போது சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ மேல இருக்கக்கூடிய இந்த 6 சப்யூனிட், அதாவது 3 ஆல்பா 3 பீட்டா சப்யூனிட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுல ஒரு 3 விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஓபன் கன்ஃபர்மேஷன் அண்ட் லூஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் டைட் கன்ஃபர்மேஷன். ஸோ சிம்பிளா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, ஸோ இப்போ இதுல டயக்ராமேட்டிக்கலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஓப்பன் கன்ஃபர்மேஷன், லூஸ் கன்ஃபர்மேஷன், டைட் கன்ஃபர்மேஷன். ஸோ எப்போ இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகுதோ அப்போ வந்து இந்த மேல இருக்கக்கூடிய 6 சப்யூனிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆகும்போது அந்த 6 சப்யூனிட் 3 விதமான கன்ஃபர்மேஷன்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த 3 கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த ஓப்பன் கன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும், பட் ஆனால் நம்ம அதை எண்டா வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது லூஸ் கன்ஃபர்மேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ கீழே ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது மேல இருக்கக்கூடிய 6 சப்யூனிட் ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து வேற கன்ஃபர்மேஷன் 3 கன்ஃபர்மேஷன்ல வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லூஸ் கன்ஃபர்மேஷனா வச்சுக்கணும். ஸோ இப்போ அந்த லூஸ் கன்ஃபர்மேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாத் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் லூஸ், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்ஃபர்மேஷன்ல வந்து ஏடிபிக்கு தேவையான ரா மெட்டீரியல், அதாவது ஏடிபி அண்ட் இனார்கானிக் பாஸ்பேட், இந்த ரெண்டும் போய் என்ன ஆகுது, அந்த லூஸ் கன்ஃபர்மேஷன் சைட்ல போய் அட்டாச் ஆகுது. ஸோ அடுத்த ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது அது என்ன ஆகும், டைட் கன்ஃபர்மேஷனா மாறும். அந்த டைட் கன்ஃபர்மேஷன் ஆகும்போது அந்த ரா மெட்டீரியல் ஏடிபியும் இனார்கானிக் பாஸ்பேட்டையும் என்ன பண்ணுது, அட்டாச் பண்ணி அது ஏடிபியா மாறுது, ஓகேவா? இதுதான் டைட் கன்ஃபர்மேஷன்ல நடக்கக்கூடியது. ஸோ அடுத்த ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆரம்பிக்கும், இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது ஓப்பன் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி ஃபார்ம் ஆன ஏடிபி வந்து ஓப்பன் ஆகி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ ஏடிபி போய் லூஸ்ல வந்து பைண்ட் ஆகுது, டைட்ல வந்து 2 ஜாயின் ஆகி ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து ஓப்பன் கன்ஃபர்மேஷன்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் இன்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறது வந்து என்ன பண்ணுது, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அவங்க ஏற்கனவே ஹைபோதிசிஸ் யாரு மிச்சல் 61ல சொன்ன ஹைபோதிசிஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்படியே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இபிசில எவ்வளவு ஹைட்ரஜன் இன்ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும், ஏடிபி சிந்தசிஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ரொட்டேட்டரி மோட்டார் மாடல் மூலமா என்ன பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்மெட்டிக் ஹைபோதிசிஸ்,
தென் அதை ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இந்த ரொட்டேட்டரி மோட்டார் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல வரக்கூடிய பிறவி குறைபாடு இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் வந்து என்னென்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தான் வந்து என்னன்னா மோஸ்ட் வல்னரபிள் டார்கெட் ஃபார் தி மியூட்டேஷன். டிஎன்ஏ மியூட்டேஷன், அதாவது நியூக்ளியர் டிஎன்ஏ மியூட்டேஷனோட இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷன் வந்து 10 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ், அதாவது இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து இல்லாதனால அது ஒரு இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸா வரலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க, லேபர்ஸ் ஹெரிடிட்டரி ஆப்டிக் நியூரோபதி. ஸோ இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷனால வரக்கூடிய ஒரு டிசார்டர். ஸோ இந்த டிசார்டருக்கு வந்து என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் லாஸ் ஆஃப் பைலேட்ரல் விஷன். எதனால பண்ணணும்னா டியூ டு தி நியூரோ ரெட்டினல் ரீஜெனரேஷன், அதாவது ரெட்டினால இருந்து போகக்கூடிய நியூரான்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகும்போது வரக்கூடிய ஒரு டிசார்டர் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மியூட்டேஷனால வரக்கூடியதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் கண்டினியூஷன் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். பாய்.